உன்னோட பையன். அந்த பொண்ணு விஷயத்துல அவன் மாற்றுறது இல்லாம கூடவே என்னோட அப்பாவையும் மருமகனையும் சேர்த்து மாட்டி விட்டுறான். இப்போ எல்லாரும் அந்த பாம்பாட்டியை சுற்றி பிஸியாக இருப்பாங்க. இதுதான் சரியான டைம் ஷிவானியா அந்த கூடையில இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு. அதே பாம்பாட்டி பயல, இதுக்கு முன்னாடி எதுக்கு மகுடி வாசிக்கிற? எனக்கு சந்தேகம் இருக்கு, பாம்பு இந்த கூடக்குள்ள இருக்குன்னு. உனக்கு டவுட்டா இருந்தா கூடை தூக்கி பாரு. இது என்னாச்சு? இங்க பாம்பு தான் இருக்கு. ஷிவானி எங்க போனா? ஐயா, பாம்பை பிடிச்சாச்சு, இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. பாம்பு உயிரோட இருக்கக்கூடாது, புரிஞ்சதா? பாம்பை கொல்லட்டா? அந்த பாவத்தை நாங்க பண்ண மாட்டோம். இதை வச்சுதான் எங்க குடும்பத்தோட வயிறு நிறையுது. அந்த பாம்பை பிடிச்சு தந்தா போதும்னு சொன்னீங்களே, அதை நான் பண்ணிட்டேன். இனிமேல நீங்களே பாத்துக்கோங்க, அது உங்களோட வேலை. இல்ல, எனக்கும் உனக்கும் என்ன பகை? ஐயோ, நான் பாம்பை புடிச்சிட்டேன். புடி, இது கடிச்சிடாதுல்ல. தப்பால முடிதான் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியும்ல, தூரமா போய் எரிச்சிரு. இத பத்தி நீ யார்கிட்டயும் சொல்ல தேவையில்லை. போ. அந்த பொண்ணு இந்த வீட்ல இருக்க அப்பா பர்மிஷன் கொடுக்கற வரைக்கும் நான் சாப்பிடவும் மாட்டேன், தண்ணியும் குடிக்க மாட்டேன். பாட்டி மாதிரி நானும் விரதம் இருப்பேன். நீலம், நீலம், சொல்லுங்க அத்தை. என்னாச்சு? என்னோட செல்ல மருமக முகம் ஏன் வாடி போயிருக்கு? ஆனந்த் உன்னை ஏதாவது சொன்னானா? அத்தை, ரோஹித் காலையில இருந்து எதுவும் சாப்பிடல. அவன் இந்த விஷயத்துல ரொம்பவே பிடிவாதமா இருக்கான். அந்த பொண்ணை இந்த வீட்டுல இருக்க விடலன்னா அவன் சாப்பிட மாட்டானா. ஆனா ஆனந்த் எதுக்கு எகென்ஸ்டா இருக்காரு. 2 பேருமே பிடிவாதமா இருக்காங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, என் பையனை இப்படி பசிக்கிட்டு இருக்கத பார்த்தா எனக்கு சந்தோஷமா? என் மனசு கேட்காது. நீ எதுக்கும் கவலைப்படாத, இதுக்கு ஒரு முடிவு நான் எடுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க சிவபெருமானே, என்ன பண்ண? இந்த வயிற்று பிழப்புக்காக தான்.
இச்சாதாரி நாகினி. என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஒரு நாகினி அவளோட பழிவாங்கலுக்கு நடுவுல வர்ற யாரையும் இதுவரைக்கும் யாரும் காப்பாத்தினது இல்ல. நீயும் தப்பிக்க முடியாது. இனிமே இப்படி பண்ண மாட்டேன். அந்த கூடையில பாம்பு தானே இருந்துச்சு. அப்போ சிவானி எங்க போயிருப்பா? சின்னையா, ராஜ் மேல வா. பாத்து 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 மெதுவா வா. நீ நல்லா இருக்கல ராஜ. சின்னையா. சிவானி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? வீடு ஃபுல்லா பார்த்தாச்சு, அவ எங்கேயுமே இல்ல. நீ வா. எங்க? சிவானிய தேடிதான். வேற எங்க? ஒருவேளை நான் உங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போய் உங்களுக்கு ஒரு சின்ன கீறல் பட்டா கூட எங்க அப்பா என் தோலை உடிச்சு தொங்க விட்டுருவாரு. இதோ பாரு, நான் உன் கூட வரேன். அதான் என்னோட ஃபைனல் டிசிஷன். ஒருவேளை நீ என்ன உன் கூட கூட்டிட்டு போகலன்னா அப்புறம் நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன். நீ கோவத்துல அப்பப்போ அவர் கடுவன்னு சொல்லுவேன்னு. ஆமால சின்னையா? அப்பா கிட்ட சொல்லிருங்க, எனக்கு அவர்கிட்ட பேச ஒண்ணு இல்ல. ரோஹித், கேளு, உன்னை பார்க்க யாரு வந்திருக்காங்கன்னு. சிவானி. ராஜ், சிவானி வந்திருக்கா. சிவானி வா. சிவானி, நீ நல்லா இருக்கல. கரெக்ட். இது புடி. இப்ப ஞாபகம் வருதா? உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா. நீ எங்க போயிருந்த? கண்ணுங்களா, இந்த பாப்பா பாவம் காட்டுல தனியா அலைஞ்சிட்டு இருந்தா. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைச்சிருக்கா. தேங்க்ஸ் பாட்டி. ஆனா ஒருவேளை அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சிட்டா அப்புறம்? அவனுக்கு ஆல்ரெடி தெரியும். அவங்களுக்கு இவன் இங்க இருக்க பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனா எப்படி பெர்மிஷன் கொடுத்தாங்க? கண்ணா, நான் உன் அப்பாவோட அம்மாடா. இப்ப கூட என் பையன் மேல அந்த அதிகாரத்தை என்னால காட்ட முடியும். தேங்க்யூ பாட்டி. தேங்க்யூ பாட்டி. வீடு ஃபுல்லா பார்த்தாச்சுல்ல, இதுதான் ஹால். இங்க காலையில எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நீ தான் டஸ்டிங் பண்ணணும். டஸ்டிங்னா என்னன்னு தெரியுமா? பெருக்கிறது, துடைக்கிறது, அப்புறம் சுத்தம் பண்றது. இந்த வீடு ஃபுல்லாவா? ஏன் மீதி வேலையை உன் அம்மா வந்து செய்வாளா? இந்தா போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணு. ஷேவ் ஷேவ் ஷேவ். வந்த உடனே ஆரம்பிச்சுட்டா. நாசமா போச்சு. அப்போவே சொன்னேன்ல, இந்த முட்டாள் பொண்ண வேலைக்கு வைக்காதீங்கன்னு. ஆனா இந்த வீட்டுல யாரு என் பேச்ச கேக்குறா? எவ்வளவு காஸ்ட்லியான ஷோ பீஸா உடைச்சிட்டா. இது நம்ம அக்காவுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்ததுன்னு தெரியுமா? இப்போ எதுக்கு நின்னுகிட்டு எங்க முகத்தையே பார்த்துட்டு இருக்கு? சுத்தம் பண்ணு. நில்லுங்க.
கண்ணா உனக்கு அடிக்கடி படலையே? கண்ணாடி எதுவும் குத்தலல்ல? பரவாயில்ல விடு, அழாத. ஷோ பீஸ் தானே, சோக்கே விடு, புதுசா வாங்கிக்கலாம். சரி விடு. குட் கேர்ள். அழறது நிறுத்து. ஓ ஹலோ, ஏன் அப்பாவோட மடியில உட்கார உனக்கு எவ்வளவு தைரியம்? இறங்கு வா. பூனம் பூனம் அடி படும். அவளை எதுக்கு உங்க மடியில உட்கார வச்சீங்க? அவ கையில இருந்த ஷோ பீஸ் கீழே விழுந்து உடைஞ்சிச்சு. இவளோட மம்மி டாடி இங்க இல்லல, அதான் இவ கொஞ்சம் பயந்துட்டா. அதுக்கு நான் என்ன பண்றது? ஐ டோன்ட் நோ. நீங்க என்ன தவிர வேற யாரையும் லவ் பண்ண கூடாது. தட்ஸ் இட். ஓகே சரி சொல்லு, நம்ம சில பிரின்சஸ சந்தோஷப்படுத்த என்ன பண்ணலாம்? நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே இல்ல, எங்களை பிக்னிக்கு கூட்டிட்டு போறேன்னு. and you have to keep your promise. ஆனா நான் இன்னைக்கே போணும். உங்களுக்கு தெரியாது, நான் ஏற்கனவே உங்க அம்மா கிட்ட பிக்னிக் போக ரெடி பண்ண சொல்லிட்டேன். நீ என்ன நம்பலையா? ஏமா எங்க இருக்கு? என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்கா? நீங்க தானே பிக்னிக் போக ரெடி பண்ண சொன்னீங்க. பாரு 15 minutes ட்ரெஸ் மாத்திட்டு வந்துரு. ஓகே மேடம் மேடம், நேத்துல இருந்தே என் புருஷன் வீட்டுக்கு வரல. என்னாச்சு? அமைதியா சொல்ல. என்னாச்சு? ஐயா தான் நேத்து அவரை காட்டுக்கு அனுப்புனாரு. வந்துருவாரு, நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இதோ இங்க பாரு, உன் புருஷனை காணோம்னா அதுக்கு எங்க அக்கா என்ன பண்ணுவாங்க உனக்கு தெரியுமா? டெய்லியும் உன் புருஷ தண்ணிய போட்டுட்டு சாக்கடையிலயோ இல்ல குப்பை தொட்டிலயோ விழுந்து கிடப்பான். தம்பி கொஞ்சம் நில், நீ முதல்ல இதை சுத்தம் பண்ண. போ சுத்தம் பண்ண. நீயும் எங்க வேணும்னாலும் ஆரம்பிச்சிடுற தம்பி. சரி பால் போடுங்க. பால் நான் தான் பண்ணுவேன். நான் தான் பண்ணுவேன், அப்பா சொல்லிருக்காரு. நான் தான் பண்ணுவேன். உனக்கு போர் போட தெரியுமா? நான் தான் பெரியவே. நான் தான் போடுவேன். ரோஹித் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். ஆனா ரோஹித், கண்ணா அவ சின்ன பொண்ணு, அவளை விடு, நீ அப்புறமா பண்ணு. நீ போய் ஃபீல்டிங் பண்ணு. வாங்க. மாமா சிக்ஸர் அடிச்சிட்டாரு. சிக்ஸர் என்ன சிக்ஸர்? குழந்தைகளை ஓட விடுறாரு. 2 ரன் தான் கிடைக்கும். சின்னையா ஸ்டாப். அங்க ஃபுல்லா காடு தான் இருக்கு. இல்ல, இன்னைக்கு பால் நான் தான் எடுத்துட்டு வருவேன். சரி போ கண்ணா, காடு தானே, போயிட்டு வா. சரி. இவங்க 2 பேரும் காட்டுக்கு போறாங்க. என்னால கதம் பார்க்க முடியல. நான் என் நாக உருவத்துக்கு வந்தாகணும். இவங்க 2 பேர்ல யார் என் நாகார்ஜுனனோ அவ அந்த உருவத்துல என்னை பார்த்த உடனே அறிஞ்சுக்குவான். ஒரு வேலை செய்யலாம், அது வரைக்கும் டிஃபன் சாப்பிடலாம். மால்தி, டிஃபன் ரெடி ஆகிருச்சா? எஸ் மேடம். வாங்க போலாம். இது சரிதான், முதல்ல வயித்துக்கு அப்புறம் தான் மத்த வேலை. சரி வாங்க பசங்களா, சீக்கிரம் வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். பால் அங்கதான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். பால் அங்கதான் இருக்கு போல. What the hell? ஏன் இவ்வளோ இருட்டாயிருச்சு?
பசங்க போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இவங்க எங்க போறாங்க? அக்கா என்ன சொல்லு? அட அக்கா, எனக்கு முதல்ல கொடுங்க, செம பசியா இருக்கு. கொஞ்சம் பொறு, முதல்ல குழந்தைங்களுக்கு குடுக்குறேன். என் கூட வா ரோஹித். சின்னையா, வா ரோஹித். ரோஹித், என்னதானே தேடுறீங்க? ஞாபகம் வந்துச்சா ரோஹித்? சொல்லு, ஞாபகம் இருக்கா? இது பசங்களோட சத்தம் தான். 1 minute போலாம். இது என்னாலதான் ஆச்சு. நான் என்ன யோசிச்சேன்? ரோஹித், ரோஹித் என்ன பாரு, ரோஹித் கண்ணை திறந்து பாரு. ஹே மகாதேவ், போலேனா, ரோஹித்தை காப்பாத்துங்க. ரோஹித், ரோஹித் கண்ணை துற. இங்கிருந்து பார்த்தா எதுவுமே தெரியல. ஒருவேளை சின்னை இல்ல, சின்னையாவுக்கு ஒண்ணும் ஆகாது. ரோஹித், ரோஹித், சின்னையா, ரோஹித், ராஜ், இது பாரு, இங்கே யாரையுமே காணோம். ஐயா, இது ரோஹித் தம்பியோடது தானே? ஐயோ கடவுளே, இவ்வளவு சின்ன வயசுல இப்படி ஒரு விஷயமா? தேவையில்லாம பேசாத. பசங்க இங்கதான் இருப்பாங்க. ஒரு வேலை செய்யலாம், கோட்டைக்கு கீழே போய் பார்க்கலாம். மாமா, நீ எங்க வர? நீ பேசாம திரும்பி போய் நீலம் அப்புறம் எல்லாரையும் கவனிச்சுக்கோ. வா போலாம். என்னை எப்படி இருந்தவள இருந்து என்ன மாத்திட்டீங்க மகாதேவா. என் காதல நாகார்ஜுன அடையணுங்கிற ஆசையில, அவனை கொண்டவனை கண்டுபிடிக்கிற முயற்சியில நான் இதை மறந்துட்டேன். ஒரு அப்பாவி பிள்ளையோட உயிரை ஆபத்துல மாட்டி விட்டுட்டேன். நான் அந்த பாவிங்களை தேடிதான் போனேன் மகாதேவா. ஆனா இன்னைக்கு நானே இல்ல மகாதேவா. எனக்கு நிஜமா தெரியல இந்த அப்பாவி குழந்தை என்னோட நாகார்ஜுனா இல்லையான்னு. இல்லன்னா எங்களுக்குள்ள ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு. ஆனா மகாதேவா, ஏன் அன்புல என்னோட தவத்துல கொஞ்சம் உண்மை இருந்தா கூட நான் விரும்புறது ஒண்ணுதான், நீங்க இந்த குழந்தைய காப்பாத்தணும். இவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. பாதி என் காதல் இவ்வளவு சுயநலமானதா இருக்க முடியாது. அந்த குருட்டுத்தனமான தப்புக்கு
இந்த அப்பாவி பிள்ளைக்கு தண்டனை கொடுக்காதீங்க. எனக்கு உதவி செய்யுங்க மகாதேவா. இந்த குழந்தைய காப்பாத்துங்க. இந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நானே என்னைக்குமே மன்னிச்சுக்க மாட்டேன் மகாதேவா. இவனை காப்பாத்து. எனக்கு சக்தியை கொடுங்க மகாதேவா, எனக்கு சக்தியை கொடுங்க.